கேமரா வேல்ராஜ் நல்லா அந்த சுலைங் ஷாட் ஒன்று எடுங்க. அதுனா அவங்களுக்கு எதுன்னே தெரியாது. லைட் எரிஞ்சால் எடுப்பாங்க, இல்லை அமர்த்தி போட்டு போயிடுவாங்க. மலர் மாலை அணிவித்து என்னையை இந்த மேடையில் ஏற்றி ஒரே ஒரு விஷயம், இவங்க எல்லாருமே மாலையும் துண்டு வாங்கிட்டாங்க. இவ்வளோ திறமையான ஒரு கலைஞர்கள், பக்கம் மேல கலைஞர்கள் இந்த 4 பேர் இல்லை என்றால் சினிமா துறையில் பேறுபட்ட ஒரு நடிகனை பப்புனுக்கு போட சொன்னாலும் இவர்கள் 4 பேரும் எடுத்து வச்சு 2 பாட்டு பாடாட்ட யாரும் வெளியே வர முடியாது. அப்போ இவங்க தான் பெரிய ஆள். என் தம்பிகள் இவர்கள் இவர்களுக்காக பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அண்ணன் தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும், கோச்சிடக்கூடாது. அதே மாதிரி நான் இந்த மலர் மாலையும் இந்த பொன்னாடையும் செக்காவட்டி கிராமத்தார்கள் இளைஞர்கள் அன்போடு ஆதரவோடு எனக்கு போட்டாங்க. ஆனால் நான் வாங்கினதே என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காகத்தான். எல்லாத்துக்கும் பதிலாக நம்ம வீட்டு மரியாதை வாங்கிட்டேப்பா, சித்த பெரியமைங்களா வாங்கிட்டான். நீ வாங்கலையா? நீ வீட்டுக்கு போடா முண்டை. இங்க வாடா தம்பி, அப்பா நீ வாப்பா. விழா கமிட்டி நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது, நான் தான் கூப்பிட்றேன். இங்கே வாப்பா. விடுறா. கண்டாலுமே கொண்டே விட்டானப்பா. என்னப்பா சரக்கு அடிச்சு? நானும் உணர்ச்சி வச்சுட்டு பாசத்தில் முத்தம் கொடுத்து நீ விஷத்தோடு வந்திருக்கியப்பா. ஆ இங்கே வா, இங்கே வா பெரியப்பா. ஆனால் கோத்தா உன்னையால செமக்க முடியலையே. எப்பாய் நான் உனக்கு என்ன வேணும்? உனக்கு அண்ணன் போப்பா நோத்தா. ஓ மையன். ஆமாம். சித்தி ஒன்று இருக்கு, ஒரு வாவோடு ஓடுறியா? அது ஏய் இறக்கி விடு. டேய் கொலக்காசு ஆயிராம அந்த மாலையோட கழுத்து. அன்புதான் நான் வாங்கவில்லை என்று சொன்னார். இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கு கூட அவர் மூத்தவர். நமக்காக நம்ம வீட்டிலே ஐப்பா வச்சுக்கப்பா, வச்சுக்க. உன்னை தெரியாம கூப்பிட்டேன். உன் செருப்பு இருக்கா? அதை எடுத்து என்னை 3 அடி அடிவேன். எனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். இந்தா அத்துட்டேன். எங்க கட்டி அறிவானே அதான்டா தமிழே. மைஜெட்டு என் தம்பி ஒரு ஊரில் மைஜர் போடுற தம்பி. ஹலோ ப்ரோ, கரண்ட்டு போயிட்டு இருக்கு, அடித்தா தேவையில்லைண்ணா. கரண்டான்னு பிடிக்கிறேன். அப்புறம் 108 வந்துருச்சு. நம்ம ஆள்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லாத. அண்ணே அங்கே போகாதீனே, ஆயிருந்து கிடக்குன்னு சொல்லாத. அதில் தான் காலை வைப்பேன். காலை வச்சுட்டு ஆயா ஒரு இடத்துல மூத்தரம் பேஞ்சு வீசி கிடக்க. ஹலோ ப்ரோ, மூத்தரம் பேஞ்சு உமட்டுது ப்ரோ. ஏங்கண்ணே அங்கண்ணே போய் நட்டுக்கிட்டு மறுபடியும் ஆமாம் ப்ரோ. இதான தமிழே. உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், உண்மையை சொல்கிறவன் நாட்டில் கெட்டு போக மாட்டேன். நிறையா பேர் தண்ணி அடிக்கிறீல்ல, தண்ணி அடிச்சுட்டு பைக்கில் போகிறேன். இல்லை தட்டிக்கிட்டே இருக்க அரைஞ்சுருவேன் முண்டை. ரேத்தாளி ட்ரம்ஸ் சிவமணி எனி டைம் வாசிக்கிட்டே இருப்பா. தம்பி பாட்டு பாடும்போது வாசிங்க தம்பி. இங்கே நான் சொல்கிற வார்த்தை புரிஞ்சாத்தே எல்லாரும் சிரிப்பாங்க, கோச்சுக்கிறாதியே. அப்புறம் எனக்கு இன்னொரு குணம் இருக்குது, காலி பண்ணி விட்டுருவேன். அப்புறம் பாப்பா டான்ஸ் நம்பர் நான் கேட்டோம் வாங்கிட்டு. அவனே நம்பர்லாம் பார்த்து இரு கதை சொல்கிறேன். குடிச்சிட்டு பைக்கு ஓட்டுற எங்கள் அண்ணன் தம்பிகள் இனிமேது அந்த வார்த்தையை மாற்ற வேண்டும். குடிச்சிட்டு போதையில் ஓடுற, பைக்கில் கீழே விழுந்துடுற, சொல்கிற ஒரே காரணம் எப்படா விழுந்த? நாய் குறுக்க வந்துடுச்சு. இரு மேட்ருக்கு வர்றேன். அந்த நாய் பேச தெரிஞ்சுன்னா இவன் சொல்லுவானாக்க, நாய் இங்கேருந்து செருப்படுத்திட்டு வந்துடுறேன். வேண்டாம் கொத்தா, நேற்று நான் நின்றுனாக்க நான் செருப்பிட்டு அடிச்சு போடுவேன். நீயா முண்டை போதையில் வந்து சடார்னு எண்ணெயை பார்த்துட்டு பதட்டத்தை பிரேக்கை பிடிச்சி விட்டு விழுந்து விட்டு எண்ணெயை குறைச்சோன்னா நாய் சங்கம் பூரா செருப்பிட்டு அடிச்சிடான். இப்போ உன் சட்டியை உருவன்னு உன் சோத்து பல்லு தெரியுன்னு அதோட அவ்வளோதான். என்னை
உட்காருப்பா சித்தப்பையனே உட்கார். உலகத்திலே அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்வதற்கு ஆள் இல்லை. ஒரு மனிதனை கெடுப்பதற்குத்தான் ஒரு ஊரே காத்திருக்கிறது. சிந்திச்சு பார்க்கணும் நீங்கள் எல்லாருமே. யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கோமா, என்னடா சிங்கப்பூர் போனேன், எவ்வளோ சம்பாரிச்ச? அவன் வேமா போனேன் மச்சான் 2 வருஷம் தான் இருந்தேன், 17 லட்சம். என் பொண்டாட்டிக்கு 50 வயது நகை. பெருமையாக சொல்லவே மாட்டேன். சிங்கப்பூர் போயிட்டு இங்கே வரும்போது கேளு, என்ன சிங்கப்பூர்? ஏயா ஒன்றுமே இல்லை, அந்த கட்டணம் கட்ட முடியல. பார்த்தா 1 வாரம் கழித்து மறுபடியும் ஏறி போயிடுவேன். ஆனால் வெளிநாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய உறவுகள் எல்லாத்தையும் இழக்கிறார்கள். இந்த திருவிழா காலத்திலே எத்தனை கலைகளை நம்ம பார்த்து விடுகிறோம். எங்கெங்கே உறவுகள் வந்தால் உடனே ஓடி விடுகிறோம். ஆனால் தன்னுடைய தாய், தகப்பன், மனைவி, குழந்தைகள் எதையுமே பார்க்காமல் வெளிநாட்டில் வாழக்கூடிய என் தமிழர்களுக்கு அடுத்த பிறவிலே அந்த நிலைமை வரக்கூடாது என்பது ஆண்டவனை வேண்டுகிறேன். எல்லாத்தையும் பேசலாம். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற தம்பிகளை பாருங்கள், அவங்கள பாருங்கள். அவங்க இப்போத்தான் எடுப்பாங்க. சாமி அழைச்சிட்டாலே இவங்களுக்கு உசுரே இருக்காது. அன்றைக்கெல்லாம் ஒரு ஒம்பளை குலவை போட்டுக்கிட்டு ஸ்டாண்டை தூக்கிட்டு ஓடிடுச்சு. என்னன்னு பார்த்தா இதான பறவை காவடின்றது. என்ன கடைப்பா, என்ன கடை சொல்லணும்? யானை கதை இந்த சொல்கிறேன். அது சொல்லாட்டா அங்கிட்டு போய் நீ நோத்தங்கம்மான்னு வைவேன் என் தம்பி. கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த மயிர் பப்புன்னு எம்ஜிஆர் சொல்ல மாட்டானாப்பா, நாளை பண்ண நம்ம ஊருக்கு வரட்டும், அவனை செருப்பிட்டு அடிப்ப மாட்டேன். ஏனால் அங்கே என்ன நினைக்கிறீங்களோ இது இங்கே பேசுவேன். ஏனால் நான் வானத்திலிருந்து கொடுத்த நடிகர் அல்ல. கூட்டத்தில் கூட்டமாக ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து நாடகத்தை பூரா நன்றாக பார்த்து விட்டு இந்த கலைக்கு வந்தவன் தான் அந்த எம்கேஆர். சார் இந்த இங்கே இருக்க என் தங்கங்க ஐயா, உங்கள் மூத்தனை ஒரு டப்பாவில் பேஞ்சு தர முடியுமா? இந்த அறிவில்லாத ஒரு சில பேர்த்துக்கு மண்டையில் தொலைச்சி விட்றேன். எவ்வளோ அழகாக கைதட்டு வர எங்கள் அண்ணங்க. அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. அப்போ என் மேலே வச்ச அன்பு நிறையா தெரியுது. இந்த எங்கன்னு உட்காந்துருவீங்க அப்படியே இறிட்டு. அதில் இந்த ஐயாலாம் என்னையா முறைச்சிக்கிட்டே இருக்கல என்னையா? முருகா ஐயா என்னை மன்னிச்சுக்கங்க ஐயா, ஒரே ஒரு வருஷம். நீ பொத்து, ஆமாம் நீ பெரிய சித்தரு, அப்படியே திவியமா சைவம், வெறும் புடலங்காய் வெஞ்சமும் ரசம் தான் சாப்பிடுவேன். அவர் போதைக்காரன். உன் போதையத்தையும் ஊரே பார்த்துட்டு துப்பிருச்சே முண்டை. இரு, அந்த ஐயாவை சொன்னேன், ஐயா வந்தலேருந்து ஏயா முறைச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன். அவர் என்னை செருப்பிட்டு அடித்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். காது ஏக்காதடா. அப்போ எம்கேஆர் முட்டாள் என்பதை சார் மன்னிச்சுக்கங்கய்யா. தம்பி, நான் வந்த புதுசில் நடந்த ஒரு உண்மை. நீங்கள் இப்படி அமைதியாக இருந்தீங்கன்னா கற்பனையில் நிறைய நகைச்சுவையை சொல்லி உங்களை சிரிக்க வைப்பேன். தம்பி யானை கதை சொல்கிறேன். இப்போதான் நோட்டீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நோட்டீஸ் அடிக்கணும், கப்ளிங்கெலாம் வரையணும். அந்த இது யானை இது விந்து ஊசி வரல இருப்பா. நாடகமா செக்ஸு படமான்னு. ஆனால் ஆனந்தராஜா காணா வெதரில் புண்ணு போய் பார்த்துட்டு ஒரு ஆப்பிளை வெட்டி வச்சுட்டு வரியா, பப்புல ஆய் வரலன்னு முக்கிட்டு தெரியா. இருங்க ப்ரோ, அமைதி. நடந்த ஒரு உண்மையை சொல்கிறேன். 2 பேர் உட்காந்தாங்க, சின்ன பையல பாட்டு பாடினேன். மைசெட் ப்ரோ ப்ளீஸ் அமைதியான ப்ளீஸ், காலை அப்படி நீட்டு அண்ணன் தொட்டு கும்பிட்றேன் ப்ளீஸ். இதுக்கு மேலே அந்த அண்ணன் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் சரியில்லை. எல்லாரும் உங்கள் வீட்டில் எவ்வளோ மண்ணெண்ணெய் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து என்னை எரிச்சிருக்கல, தாயை செத்துறேன். தம்பி உன்னேற்று தான்டா. ஐயா ஐயா தமிழை மாதிரி அறிவாளி யாரும் கிடையாது. இங்கே வரையா செருப்பு பாருங்க ஐயா. அந்த செருப்புக்கு கீழே ஓட்டக்கூடாது, குண்டிக்கு போட்டு செருப்பு உட்கார வந்தான் தமிழே, அதிலே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி சொல்லு சிங்கம். இதில் சில பேர் இதுக்காகவே கோயிலுக்கும் கல்யாணத்துக்கும் போக மாட்டேன். அப்படி கோயிலுக்கும் கல்யாணத்துக்கு எங்கள் ஆள் ஒரு செருப்பு வச்சுருக்காங்க, செருப்பே அந்து கிடக்கும், அதைத்தான் போட்டு போவாங்க. அப்படி தெரிஞ்சு போயிடும். எங்கே ஒரு கோயிலுக்கு போறீங்களா? ஆமாம், புது செருப்பை போட்டு போக மாட்டேன். நான் விசேஷத்துக்கு எங்கேயாவது போனால் போட்டு போய் கலட்ட மாட்டேன். நிறைய பேர் அப்படி தான் சாமியை கும்பிட்டுட்டே இருப்பேன். கருப்பா எந்த குறையும் வரக்கூடாது, காப்பாற்றணுமான்னு சொன்ன சோறில் அங்கே பார்ப்பேன். செருப்பு கிடக்காப்பா. அப்பா தம்பி, இதில் நடந்த உண்மையை சொல்கிறேன். நான் பேசிக்கிட்டே இருந்தேன். என் தம்பியை அப்படியே மண்டையை ஆட்டிகிட்டே இருந்தாங்க. நான்
நம்ம தான் நல்லா ரசிக்கிறாங்கன்னு பாட்டு பாடுறேன் பேசுகிறேன், அவங்க 2 பேரும் அப்படியே சூப்பர் சூப்பர்ன்ட்டான். நானும் விடிய விடிய நின்றுக்கிட்டு இருக்கேன், ஊர் அம்பலார் வந்துட்டார். எதுக்குடா அவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருக்கா? இல்லை அவங்க 2 பேரும் ரசிக்கிறாங்க. முண்டை 2 பேருக்கு நரம்பு தலைச்சிட்டார். பிறந்ததுலேருந்தே நரம்பு தலைச்சியாந்திருக்கு, இப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்களாம். இது ஏன் சொல்கிறேன்னா, இது மாதிரி தான் யதார்த்தமாக நடப்பது எல்லாமே. ஆனால் ஆண்களுக்கு பூரா ஒன்று சொல்கிறேன், நம்ம இந்த பிறவையிலே ஆம்பளையா பிறந்ததுக்கு பெருமைப்படணும். ஆனால் பெண்களா பிறந்தாத்தான் வலியும் வேதனையும் மன கஷ்டம் பெண்களுக்கு தான் தெரியும், எங்க ஆத்தாமார்கள்லாம். ஆனா எதையுமே வெளியே சொல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரே ஜீவனா தாய்மார்கள் தான். ஒரு குழந்தையை பெத்தெடுக்கும் போது உயிர் போய் உயிர் வரும். அதை என்னுடைய மகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வேதனையை உணர்ந்தேன். எம்கேஆர் எல்லாத்துக்கும் சொல்றேன். ஆனா ஆம்பளை பையலோடைய பெப்பதை விட பொம்பளை பிள்ளைய பெக்கிறவன் தான் புண்ணியம் செஞ்சவன். உண்மைதான் அண்ணே, ஏன்னு சொல்ல விடு. இரு நமக்கு சொல்றேன், உன்னையும் சொல்லப்பா. பொம்பளை பிள்ளைன்னு வைவேன், நீ கதை கேட்குறியா இல்லை அண்ணனை என்ன பண்ற? இரு சிங்கம். பொம்பளை பிள்ளைன்னு வைவேன், நீ முடியாம காய்ச்சல வாடு, அப்பா வந்துடும். வந்தோடனே அம்மாட்ட கேட்க, என்னம்மா அப்பா ஒரு மாதிரியா படுத்துருக்காரு, உங்கள் அப்பாவை காய்ச்சலாம், எப்பா என்னப்பா சுடுதண்ணி ஓடாமப்பா, காப்பி ஓடாமப்பா, அப்படியே காலை கூட அமைக்கி விடும். ஆம்பளை பையன் அப்படி கிடையாது. அப்பா படுத்து கிடப்பாரு, குதுன்னு வருதுப்பா, அங்கேருந்து வரும்போதே கால்கிட்ட ஏற்றுவேன், தள்ளி போடு, என்ன காய்ச்ச கொத்தா காய்ச்ச, அப்பா எப்படியாவது ஆஸ்பத்திரி கூட்டு போவேன், பைக்கில் ஏறி உட்காருப்பா, கரு புருன்னு போய் அப்பா எங்கன்னு விழுந்து கிடப்பார், மணப்பாரில் போய் தேடுவேன், அப்பா காணாமனு. அப்பா ஜோலி முடிஞ்சுப்பா, நீர்மலைக்கு வந்து குடத்தை உடச்சிட்டு போப்பா. ஏன்னா மயங்க யாரு கேட்குறா? நானே கேட்டதில்லை எங்கள் அப்பா அம்மா சொல்கிறத. ஆனால் இன்னைக்கு நினைத்தாலும் என் கண்ணு கலங்கு. பொறுப்பான ஒரு பிள்ளையாக அன்றைய காலத்தில் நான் குடித்து விட்ட தெரிந்த காலத்திலே என் தாய் தகப்பனை நான் மதிக்கவில்லை. இன்னைக்கு அப்படியாப்பட்ட தாய் தகப்பன் தான் நான் சாமியாக பார்க்குறேன். உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நான் யோக்கியன்னு நான் பேசவே இல்லை. நான் எதாக இருந்தாலும் நான் செய்ததே எங்கள் அண்ணன் தம்பி செய்யாதே. நீங்கள் என்னப்போ குடிக்கிறிய? நான் குடிச்சிக்கிட்டே இருப்பேன். மேடையில் ஊருக்காரர்கிட்ட கேட்குற ஒன்று தான், சோறு கேட்க மாட்டேன், டீ கேட்க மாட்டேன், வாழைப்பழம் எதுவும் கேட்க மாட்டேன். கோட்டு இருக்கா? கோட்டு இருந்தால் வெளியே போய் நடிப்பேன். கோட்டு இல்லைன்னு சொன்னால் அந்த ஊரில் நாடகத்தை கெடுப்பேன். இல்லை இதே உண்மை, இதில் என்ன சிரிக்கிற? அப்படி இருந்த எம்கேஆரை மாற்றியது யாருன்னா நீங்கள் தான். என்ன காரணம் கேளுங்க. குடிச்சுவிட்டு எங்கள் அண்ணன் தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன், உடனே அண்ணே என் தம்பி எங்கள் அண்ணே உட்காரு, எங்கள் அண்ணன் வயதுவார், எங்கள் அண்ணனுக்கு தெரியலையா, உட்காரு ப்ளீஸ், இடமெல்லாம் கூட இந்த பழைய கூட பிரிச்சுட்டு போ, கொட்டையை பிரிச்சுட்டு போறியா, ஆளுக்கு 100 ரூபா வாங்கியது இப்போ கலட்டி அனுப்பிவிடுடா. இங்கிட்டு ஒரு ஆள் வந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பரவாயில்ல, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என் உறவு யாரோ எங்கள் அண்ணன் தம்பி அவ்வளோ காசு பெட்ரோல் போட்டு வந்திருக்கேன்ட்டு. கவுண்டம்பட்டி அழகு ரேடியோ சார்பாக 101 எத்திலோடு தாமரை ரேடியோ சார்பாக 101 எங்கள் அண்ணே சி பொன்னையா, ரொம்ப நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி. இந்த அட்டையை எங்கள் அண்ணன் எடுத்த, எந்த அட்டை எடுத்தாலும் அறிவு சார்ந்த விஷயங்களை அழகுபடுத்தி எழுதுவான், அவன் தான் தமிழன். என்னப்பா என் தாலுகா ஆஃபீஸுக்கு மனு போறியா? அங்கேருந்து கொடுத்துட்டு சொல்லு, அண்ணன் சொல்லிடுறேன். என் சிங்க குட்டி ஒரு பாட்டு பாடுவோமா? அப்போ டேப் எடுத்துக்கங்க போ ராசா. ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு அங்க தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமோ ராம நாடு ராமேஸ்வரம் போகிறவங்க அங்க போய் ராமேஸ்வரத்துல போய் சாமி கும்பிட போகக்கூடிய உறவுகள் அந்த சாமியை கும்பிட்டுவாங்க. பேய்க்கிரமில் இருக்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவும் எல்லாரும் வணங்கி வாங்க. நம் குழந்தைகள் அப்படிப்பட்ட ஒரு மகானாக வாழட்டும் இவ்வுலகிலே. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யானியே
ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். அக்கினி சிறகீதியே ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா ஏதன்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்காரு. பேய்க்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம். கைதட்டலாம் என் அண்ணன் தம்பிகளா, பிளீஸ் கைதட்டுங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்த தமிழ்நாட்டிலே நாமும் பிறந்து வாழ்கிறோம் என்பது என் தமிழனுக்கு பெருமை. பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலி இருந்தவராம் கலாம் அவர்கள். பள்ளி சொல்லும் என் தம்பி தங்கச்சிகளே இந்த வரியை நன்றாக கவனிங்க. பள்ளி சொல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலி இருந்தவராம். கல்வி வளம் தந்தரையா இளைஞர்களை கனவு காண சொன்னரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வானத்தில கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். வானத்திலே கலையே வீணார் தமிழக மண் மீது முடிசுடினார். பின் மீது கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். உலக நாடுகள் அப்துல் கலாம் ஐயாவை எதிரியாக நினைக்கிறார்கள். ஏன்? இந்திய ராணுவத்திலே அணுசக்திகள ஆயுதங்களும் குறைவா இருந்தது. மற்ற நாட்டுக்கு இந்தியா மனம் தயங்கி இருந்தது போர் தொடுக்க. ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா உருவெடுத்தார். ஒட்டுமொத்த நாடுகளும் பயப்படுது. இந்தியாவை பார்த்து அல்ல, ஒரே ஒரு தமிழனை பார்த்து. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை என் தமிழ் உறவுகள் இந்த உலகம் உள்ளவரை மறக்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் ஓங்குக. ஜெய் ஹிந்த். தன் வீட்டை பற்றி மட்டுமே எல்லாரும் கவலைப்படுறீங்க. சமீபத்திலே அமெரிக்காவும் ஈரானும் போர் தொடுத்தார்கள். அப்பொழுது நம் மனதிலே ஒரு வழி ஏற்பட்டது. சிலிண்டர் தட்டுப்பாடு வந்தது, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்தது. அதனால் உங்கள் குடும்பத்தை மட்டும் எண்ணி ஓடிக்கொண்டிருங்கள். ஒரு பக்கம் சற்று நேரம் செய்தித்தாள்களையும் நியூஸுகளையும் பாருங்கள். நாடு போர் தொடுத்தால் நாமெல்லாம் தாங்க மாட்டோம். நான் என்ன பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கேன்? ஓம் பிரச்சனை. டாஸ்மாக் கடையை அடைக்க சொல்லுகிறேன். அப்புறமேல் பார் உன் கை எப்படி ஆடுது என்று. யார் இந்த தங்கம்? ஜேஏ பிராய்லர்ஸ் நிலவை அணைப்பட்டி ரோடு என் உறவுகள் சார்பாக ரூபாய் 101. இப்போத்தேன் நாடகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ அண்ணன் தம்பிகளா, யாரும் நன்கொடை கொடுக்க வேண்டாம் என்று இந்த கிராமத்தாரும் விழா கமிட்டியாரும் சொல்லவில்லை. நன்கொடை அன்போடு தாருங்கள், அதை விழா கமிட்டியிடம் கொடுங்கள். எல்லாரும் மேடையிலே ஏறிவிட்டால் இது கலை அரங்கமாக தெரியாது, மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட் ஆகிவிடும் என்பதுதான் அவருடைய கருத்து. கைதட்டலாம் அண்ணே. எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா கவனிங்க. உங்கள் ஊர் மேடையிலே இப்படி உறவுகள்லாம் ஏறிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு கோபம் வருமா? வராது. அவ்வளோதான். நீங்கள் எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, உங்கள் அன்பை மட்டும் தாருங்கள். அவர்களும் நம்ம உறவுக்காரங்கள், அதுவும் நம்ம சொந்த ஊராக நினைப்பவன் தான் உண்மையான தமிழன், உண்மையான தமிழன். எங்கள் அண்ணன் தம்பி என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஐயா ஐயா வந்த 400 ரூபாயை கெடுத்து விட்டீங்களையா, இவ்வளோ வசனம் பேசி பருப்பு வேகலை.
சரி இரு அண்ணே அண்ணே இரு அண்ணே எங்கள் அண்ணே நல்லா இருந்தால் போதும். எங்கள் அண்ணே அண்ணே நான் ஒன்றுமே சொல்லலைண்ணே. நன்கூட இப்போ வேணாம் சொன்னி. தம்பி பாத்தியாரே இங்கிலீஷ் கே பெருமாள்பட்டி எம் வனப்பாண்டி தாரணி குடும்பத்தார் சார்பாக நான் நடத்தக்கூடிய அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக வருகின்ற வழியிலே என் வாகனத்தை மறித்து மாங்காய் காய்கறி அத்தனையும் கொடுத்த கே பெருமாள்பட்டி எம் வனப்பாண்டி தாரணி குடும்பத்தார்கள் கோடான கோடி நன்றி உறவுகள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அன்பாலயத்துக்காக காய்கறி நிறையா கொடுத்துருக்கா. ரொம்ப நன்றிங்க. VHPL சேது அண்ணார் அவர்கள் MKR அண்ணன் அவர்களுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பு. நன்றி என் தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அப்பாட்ட வாங்குங்க. அப்பா வணக்கம்ப்பா. அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? மண்ணை வளர்த்து தூக்கிட்டு போறியா? பூரா ரசிகர்னு சொல்லாத, எனக்கு சொந்தக்கார அதிகம். எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியில் பி ராஜேந்திரன் மொண்டிக்குண்டு. என்னதே மொண்டிக்குண்டு தானப்பா? மொண்டிக்குண்டு விளாம்பட்டி பேப்பர் மில் அறக்கட்டளை சார்பாக MKRக்காக 201 நன்றி அன்பு உறவுகளே. என் தம்பி விருப்பத்துக்காக என்னப்பா யாராக்கா வேணும்? என்ன தம்பி உனக்கு பிரச்சனை? டான்ஸ் வேணுமா? லேடிஸை பார்க்க தானே வந்த? கொஞ்சம் எந்திரிச்சு அப்புறம் வாவேன். லேடிஸை பார்க்க எப்போ வரணும்னா 12:30 மேலே தான் வரணும். அப்போ தான் லேடிஸ் வருவாங்க. அப்போ அவன் இவ்வளோ நேரம் அண்ணனை பார்க்க வரலவார். அப்போ எல்லாமே என் தம்பியை ஊரா என்கிட்ட வெளிநடிப்புத்தேன். அன்னை உசுறு மசுருண்டே. அப்போ பாரு அத்தாச்சி வரலையா? அதை வர சொல்லணே. இருப்பா பப்புள் இருக்காங்கண்ணே. எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தா என்னை நடிக்க விட மாட்டேறிய. ஆனால் ஒன்று தெரிஞ்சு போச்சுப்பா, பழைய வேலையை விரைவில் நான் துவங்க போகிறேன் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் செம்பரியாடு மேய்க்க களிசேரி கிராமத்துக்கு நான் போகிறேன். நீங்கள் வன்ற அக்க போரில் நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. 10 ஊர் பேசுவாங்க. மாதிரி நடிப்பு இல்லைப்பா அப்படி நோத்தான்றேன் கொம்மான்றேன். நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தானே யார் எது பண்ணுவியே. ஆனால் என்னையை பொறுத்தளவு இவ்வளோ நேரம் நிற்கிறேன். வேற பப்புன்னு யாராக இருந்தாலும் மேடையில் நிற்க முடியாது. போய் எழுதி வச்சு நாட்டுக்கு செத்து போயிடுவேன். நாடகமே வேணாம். இதே உண்மை. நான் எவ்வளோதான் இது ஒன்று காலில் விழுகிறேன். இன்னும் உங்களை நான் ஊம்பாத உறதேன்.